இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 பேதுரு 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கடவுள் நம்மளுடைய பாவத்திலேருந்து ரட்சிப்பு கொடுத்துருக்குறாரு, நம்மளுடைய வேதனையில் இருந்தும் ரட்சிப்பு கொடுத்துருக்குறாரு, நம்மளுடைய நோய்களில் இருந்து ரட்சிப்பு கொடுத்துருக்குறாரு. கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே இதை கண்டிப்பாக செஞ்சுருப்பார். இப்படி எத்தனையோ ரட்சிப்பு கடவுள் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம எவ்வளவோ கடவுளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறோம். நமக்கு நடக்கிற பிரச்சனையில் வச்சு சில சமயம் அவரை நம்பாமல் போயிடும், சில சமயம் கடவுளை கடிந்து கொள்கிறோம், சண்டை போடுறோம், அவரை நேசிக்காமல் போயிடும், தியானிக்காமல் இருக்கிறோம், பைபிளே படிக்கிறதில்ல. கடவுள் நமக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு. அது எல்லாத்தையும் மறந்து கடவுளை நம்ம கஷ்டப்படுத்தும் போதும் கூட நம்ம திரும்பி அவர்கிட்ட வருவோம்னு நீட பொறுமையோடு நமக்காக காத்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்பு நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பெரிய ஈவு, அதாவது பெரிய கிஃப்ட், விலை மதிக்க முடியாத கிஃப்ட். ஆமேன்.